இன்றைக்கி வந்து கூகுள் பேயில் எப்படி தங்கம் வாங்கலாம், எப்படி தங்கம் சேமிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி சேமிப்பேன்னா, கூகுள் பே மூலியமாக தான் நான் வந்து தங்கமயிலில் ஒரு ஸ்கீம் இருக்குது. நீங்கள் டெய்லி ரூ. 100, ரூ. 200 மினிமம் ரூ. 50 கூட நீங்கள் கட்டலாம். இது வந்து எப்படின்னா, நீங்கள் சீட்டு போடுற மாதிரி இல்லை. இப்போ சீட்டுனா நீங்கள் மாதம் மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இப்போ எந்த கோல்டு இதில் ஸ்கீமில் போட்டிருக்கீங்களோ கரெக்டாக கட்டணும், இந்த டேட்குள்ளே கட்டணும்னு ஒரு இது இருக்கும். ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் எந்த டேட்லனாலும் எந்த டைமிங்லனாலும் உங்கள் கையில் ஒரு ரூ. 100, ரூ. 50, ரூ. 200 இருக்குன்னா நீங்கள் அதை வந்து அதில் இது பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்த உடனே நீங்கள் 1 கிராமோ 2 கிராமோ ஏன் 1 பவுன் கூட நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்து வச்சிங்கன்னா சேர்த்து வைக்கலாம். இந்த ஸ்கீம் யாருக்கு கரெக்டாக இருக்குன்னா, என்னால் மாதம் கரெக்டாக இந்த டைமிங்கில் சீட் போட முடியாது, சீட் கரெக்டாக அந்த டைமில் எனக்கு கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து போட்டோம்னா கரெக்டாக 11 மாதம் நம்ம கட்டியே ஆகணும். 11 மாதம் 1 to 10க்குள்ளே நம்ம கட்டியே ஆகணும். இல்லைன்னா வந்து அது வந்து என்னன்றது பிரச்சனையாகும் நமக்கு. இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எந்த டேட்லனாலும் கட்டலாம். உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் நீங்கள் கட்டணுன்ற அவசியம் இல்லாமல் உங்களுக்கு எப்போ கையில் காசு இருக்கோ அந்த டைமில் போயிட்டு ஒரு 50 100 நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டே வரலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்த உடனே நீங்கள் அந்த எந்த நகை கடையில் இருக்க ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அந்த ஆப்பில் போயிட்டு காமிச்சிட்டு நீங்கள் அங்கேயே அவங்க வந்து உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. நீங்கள் இவ்வளோ சேர்த்துருக்கீங்க, இப்போ இதுக்குள்ளே ஜுவல்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை கூட எடுக்கிறீங்களா எல்லாமே கேட்டுருவாங்க. இப்போ கூகுள் பேலேயும் நீங்கள் கோல்டு வாங்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் எதுலலாம் நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கூகுள் பே, தங்கமயிலில் வந்து இந்த ஆப் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஜிஆர்டியில் கூட கேட்டு பார்க்கலாம். ஜிஆர்டியில் கூட இந்த ஆப் இப்போ இருக்குன்னாங்க. நான் வேணால் கேட்டுட்டு கூட உங்களுக்கு அதை பற்றியும் கூட உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஜிஆர்டியில் எப்படின்றதையும். நான் வந்து எத்தனை வருஷத்துக்கு போட்டிருந்தேன்னா, நான் குறைஞ்சது தங்கமயிலில் நான் தனியாகவும் சீட்டு போட்டிருக்கேன். அந்த சீட்டையும் வேணால் உங்களுக்கு தனியாக இன்னொரு இதுலேயும் காட்டுறேன், இல்லை இந்த வீடியோ எண்டில் கூட காட்டுறேன். இந்த இது வந்து நான் அந்த சீட் கட்ட போகும்போது தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஆப் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. நான் சரி ஓப்பன் பண்ணி இப்போ 2 வருஷத்துக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். மினிமம் ஒரு 50 100 அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டே வரலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படிப்பட்டதுன்னா, தனியாக பணம் போட்டே ஆகணுன்ற மாதிரிலாம் இல்லை. உங்கள்கிட்ட காசு இருக்குது, நீங்கள் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா போட்டு வைக்கலாம். ஒரு 50 100ன்ற மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். எப்போ உங்களுக்கு அமௌண்ட் கூட ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நீங்கள் நகையை எடுத்துகிட்டு வரலாம். எப்படிலாம் இதில் போட்டு நீங்கள் சேமிக்கலான்னா, நான் வந்து இதை மோஸ்ட்லி சேமிக்கிறது வந்து கேஸ் பில்லில் வர ஒரு அமௌண்ட் வரும். கேஸ் எப்படி நம்ம 1.5 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு கேஸ் எடுப்போம். அப்படியே மாதம் குறிப்பிட்டு ஒரு ரூ. 500 200 300ன்றது தனியாக இதுக்குன்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் வருவேன். ஒரு 1000 ஆகட்டும் அப்படின்ட்டு. அப்படின்போது 1000 தூக்கி நான் அப்படியே இந்த ஸ்கீமில் போட்டுருவேன். ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் போது அந்த 1 மாதத்துக்குள்ளே 1000 வந்து அப்படியே தான் என்கிட்ட இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா 100 200 இருந்தால் கூட அதையும் இந்த ஸ்கீமில் நான் போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி காசு எடுத்து வைப்பேன். அப்புறம் ஃபோன் ரீசார்ஜ்க்கு எப்படினாலுமே நான் வந்து 1.5 மாதத்துக்கு எப்படினாலுமே பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணுவேன். இல்லைன்னா 3 மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிடுவேன். அப்படி ஏதாவது ஸ்கீம் நல்ல ஸ்கீம் வந்துச்சுன்னா, நமக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுவேன். 1 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவைன்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிப்பேன். அதில் ஏதாவது ஒரு 100 200 இல்லை ஒரு 500 மிச்சமாச்சுன்னா அந்த ரீசார்ஜ் போட்டு வைப்பேன். அதுமாதிரி இபி பில் வந்து எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை 500 வரும். அப்போ அந்த நடுவில் அந்த 1 மாதத்துக்குள்ளே 500 தூக்கி இதில் போட்டு நான் இது பண்ணிப்பேன். இது வந்து எப்படி நம்ம கரெக்டாக வருமானலாம் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்க்குறதுல நிச்சயமாக நம்மளால் 1 கிராம் 2 கிராம் சேர்க்க முடியும்னா அதை அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் தங்கமயில் நல்ல பெரிய கம்பெனி. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஏமாற்றுவாங்கன்னு நான் யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்ல கம்பெனி. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த நகைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே பெனிஃபிட் தான். நான் எதுவுமே மட்டும்னு சொல்லவே மாட்டேன். அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த மாதம் ஒரு ரூ. 100 ஆகுது 200 ஆகுதுன்னா நீங்கள் அப்படியே போட்டு வச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அது இன்னும் கொஞ்சம் வளர தான் செய்யுமே தவிர கம்மியாகவே ஆகாது. அப்படின்னும் போது ஒரு 100 200ன்னு ஒரு ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். அப்படியே நம்ம எதில் சேவ் பண்ணலாம், எதில் இருக்க காசு தூக்கி இதில் போடலான்ற மாதிரி உங்களுக்கு யோசனை வந்துடும். அப்படின்னும் போது நீங்கள் யோசித்து எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட 1 கிராம் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு வந்து இதில் வந்து 3512 என்னமோ போட்டு வச்சுருக்கேங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் இது பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 1 கிராம் கிட்ட கொண்டு வந்துடுவேன். 1 கிராம் கிட்ட கொண்டு வந்துட்டேன்னா குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன 1 கிராம் காயின் வாங்கி வைக்கலாம், இல்லை ஒரு பெண்டன்ட் வாங்கி வைக்கலாம்,
இல்லை 1 கிராமுக்கு மோதிரம் எடுத்து வைக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய செய்முறை வரும். நிச்சயமாக செய்முறை செய்யும்போது நமக்கு நிச்சயமாக தேவை நகை. அப்படின்னும்போது 1 கிராம் காயின் 1 கிராமில் குழந்தைங்களுக்கு பேபி கோல்டு கம்மல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு ஒரு செய்முறைக்கு செய்கிறீங்கன்னா நிச்சயமாக இதை செஞ்சுக்கலாம். இல்லை காயினாக கேட்டிங்கன்னா கூட காயினாக கொடுக்குறாங்க. நான் முதல் தடவை போடும்போது 8000 கிட்ட போட்டு வச்சுருந்தாங்க. அன்றைக்கி தங்க ரேட் வந்து எனக்கு 5500 கிட்ட வந்துச்சு. ஒரு ஒரு கிராமும் 500 மில்லியும் சம்திங் நான் காயின் எடுத்தேன். அதுனா நான் வச்சுருக்கேன். வேணால் நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் இது ரொம்ப நல்ல ஸ்கீம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எதுலலாம் சேவ் பண்ண முடியுமோ அதை தூக்கி இதில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சு நிச்சயமாக நல்லா நகை எடுக்கலாங்க.